இடைவெளியத்துடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு ஆரம்பத்தில் கூறியது போல கல்வி கலை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இந்த பகுதி அமையப் போகின்றது. இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் அருள்பாக்கிய அப்துல் காதர் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர், எழுத்தாளர், கண்டி கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் ஐஎம் ஜமீல் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் சொன்னது போல இந்த கண்டி வலய கல்வி ஆலோசகராக இருக்கின்றீர்கள். முதலில் நாங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வலயத்தின் கல்வி நிலை எப்படி இருக்கின்றது, அது தொடர்பாக சொல்ல முடியும்? ஆமாம், நிச்சயமாக கண்டி கல்வி வலயம் என்பது இலங்கையில் உள்ள 96 கல்வி வலயங்களிலே ஆக பிரதானமான முக்கியமான ஒரு வலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் விசேடம் என்னென்று சொன்னால், பொதுவாக சிங்கள, தமிழ், முஸ்லீம் ஆகிய பாடசாலைகள் அனைத்தையும் கொண்ட ஒரு 148 பாடசாலைகள் அளவிலே இருக்கின்ற ஒரு பெரிய வலயம். அதே நேரம் சிங்கள மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி மூலமான கல்வி நடவடிக்கைகள் பாடசாலைகளிலே சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் 96 வலயங்களிலே மிகச்சிறந்த ஒரு இடம் கண்டி கல்வி வலயத்துக்கு இருக்கிறது. அதிலே பொதுவாக சிங்கள மீடியம் சார்பான எமது காரியாலய அலுவலர்கள், அதே போன்று தமிழ் யூனிட்டுக்கான தமிழ் பிரிவு அதிகாரிகள் போன்றவர்கள் மூலமாக மிக சிறப்பான ஒரு கல்வி நடவடிக்கை நாங்கள் வலயத்திலே மேற்கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக அதே போல தமிழ் பாட ஆசிரிய ஆலோசகராகவும் இருக்கின்றனர். இன்று தமிழ் மொழி மூலமான ஆர்வம் மாணவர்களுக்கு அப்படி இருக்கின்றது? ஆமாம், இது ஒரு மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது தற்கால சூழலை பொறுத்தவரையிலே. குறிப்பாக அதாவது கொரோனா காலத்துக்கு பிற்பட்ட காலம் என்ற ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், மாணவர்கள் பொதுவாக தொடர்பூடகங்களூடாக தற்போது இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். இந்த தொடர்பூடகங்கள் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையிலே பாரி ஒரு தாக்கத்தை செலுத்துவதை நாங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. இருந்தாலும் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைக்காக இந்த தொடர்பு ஊடகங்கள் அல்லது தொலைபேசி பாவனை என்பது ஒரு சிக்கலான ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் எமது கல்வி வலயம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது என்று கூறலாம். பொதுவாக அந்த ஜூம் செயலியை கொண்டு சில ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகளையும் கூட நாங்கள் அதில் நடாத்தி வருகின்றோம். அதே போல் மாணவர்களுக்கான கருத்தரங்குகளையும் நடாத்தி வருகின்றோம். அவ்வகையில் பார்க்கின்ற போது மாணவர்கள் பொதுவாக கற்கக்கூடிய மாணவர்கள் எவ்வாறாம் கற்றுக்கொள்வார்கள். கற்க ஆசை இல்லாதவர்கள், ஆர்வம் இல்லாத மாணவர்கள் எல்லாம் தடங்களாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் பொதுவாக. எனவே அந்த வகையிலே மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைக்கு இப்போதுக்குள்ள இந்த தொடர்பு ஊடக விடயங்கள் ஒரு பாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இப்போதைக்கு ஓரளவு அதிலே மாணவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். சில மாணவர்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு பழகியிருக்கின்றார்கள். சில மாணவர்கள் அதிலே ஊறி போயிருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் பொதுவாக அவர்களுடைய காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களுக்கு, அதே போன்று காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட எமது வலயத்தை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பான ஒரு அடைவை அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எனவே அகில இலங்கை மட்டத்திலே பார்க்கின்ற போது காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் எமது வலயம் தொடர்ச்சியாக 1ஆம் இடத்தை பெற்று வந்தது. இப்போதைக்கு 2-3 வருடங்களில் 2ஆம் இடத்துக்கு அதை செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த சிந்தனை சிதறல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருந்தது. இப்போது இந்த தொழில்நுட்பத்தோடு கூடிய கல்வியில் அதிகமாக அவர்களுக்கு இந்த சிந்தனை சிதறலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது நீங்கள் கூறியது போல அதிகமாக இருக்கின்றது. ஆனாலுமே அதற்கான ஒரு வழிவகைகளை கண்டுபிடித்து மாணவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்கின்றது. நிறைய விருதுகள் இருக்கின்றது. அதே போல உங்களுடைய படைப்புகளும் எனது கையில் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் கவிதைகளை அதிகமாக எழுதக்கூடியவர். என்ன எது சார்ந்த கவிதைகள் அதிகமாக? உங்களுடைய கவிதை எதை சொல்லும் இந்த சமூகத்திற்கு? பொதுவாக சமூக அவலங்கள் தான் என்னுடைய எல்லா கவிதைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அதாவது எல்லோரும் வளமை போன்றுள்ள கவிஞர்களை போல் ஒரு காதலை ஒரு துணைப்பொருளாக கொண்டு படைப்பிலக்கியங்களை படைப்பதையும் விட சமூகத்துடைய அவலங்கள், சமூக சித்தரிப்புகள் கவிதைகளுக்குள் வர வேண்டும் என்று ஆர்வமாக உள்ளவனில் நான் ஒருவன். அதாவது பாரதி கூறுகின்றது போல பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நற்கவிதை என்னாலும் அழியாத மா கவிதை என்பது போல சில அழியாத கவிதைகளை வழங்க வேண்டும், சில யதார்த்தங்களை வழங்க வேண்டும். சமூகத்துடைய யதார்த்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் படைப்பிலக்கியங்கள் ஊடாக சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசையிலே பொதுவாக என்னுடைய கவிதைகள் எல்லாமே சமூகத்துடைய அவலங்களை எடுத்துக்கூடக்கூடியதாக காணப்படுகிறது. நிச்சயமாக என் கையில் உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு இல்லையா, நான் வரைந்த சாளரங்கள். இந்த கவிதை புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் எதுவாக இருக்கு? இந்த கவிதை புத்தகம் வந்து இந்தியாவிலே வெளியிடப்பட்ட ஒரு கவிதை, முதலாவது கவிதை தொகுதி. நான் வரைந்த சாளரங்கள் என்று பார்க்கின்ற போதே தலைப்பிலே உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒரு சாளரம் அதிலே இருக்கிறது, என்னுடைய ஒரு பார்வை இருக்கிறது, சமூகத்தை பற்றிய பார்வை ஒன்று இருக்கிறது. தொடர்ச்சி அதே போன்று ஆசிரியர் தொழிலோடு சம்பந்தப்பட்டவன் என்ற வகையிலே ஆசிரியர்களுடைய அவலங்கள், ஆசிரியர்களுடைய தொழில் ரீதியாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இவைகள் இந்த நூல்களிலே நான் சொல்ல வருகின்ற விடயம். ஒரு சாதாரண ஒரு படைப்பிலக்கியவாதிக்கும் ஒரு ஆசிரியர் தொழில் ரீதியாக இருக்கின்ற ஒருவருக்கும் வித்தியாசம் இருக்கும். எனவே அவன் மாணவனோடு தொடர்பு பட்டவனாக இருப்பான், ஆசிரியர்களோடு தொடர்பு பட்டவனாக இருப்பான், சமூகத்தோடு தொடர்பு பட்டவனாக இருப்பான். எனவே அந்த அமைப்பிலே இந்த இலக்கியங்களிலே அதாவது பொதுவாக சொல்லப்போனால் காதல் என்ற ஒரு கவிதை கூட அதில் இருக்காது. பொதுவாக எல்லாமே சமூக அவலங்களை சொல்லக்கூடிய, யதார்த்தங்களை சொல்லக்கூடிய கவிதைகளாகவே இருக்கிறது. நீங்கள் எழுதிய கவிதையில் உங்களுக்கு பிடித்த கவிதை ஏதாவது ஞாபகம் இருக்கின்றது? ஆமாம், ஞாபகம் இருக்கின்றக்கூடிய ஒரு கவிதையை நான் இங்கே ஒரு சில அடிகளை தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அடிகள் உண்மையிலேயே ஆசிரியரை பற்றி நான் எழுதிய கவிதை. ஒரு ஆசிரியர் காலையிலிருந்து அவர் பாடசாலை செல்லும் வரைக்கும் எவ்வளவு அவலங்களை, எவ்வளவு ஒரு பொறுமை அவளுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக சில அடிகளை தருகின்றேன். ஆசிரியை அழுத கதை ஆசிரியையாய் ஆனதற்காய், ஆசிரியை அழுத கதை ஆசிரியையாய் ஆனதற்காய், பேராசிரியை பேசிய கதை பேராசான் ஆகியதற்காய், ஏன் ஆசிரியரானேன், ஏன் ஆசிரியரானேன் என்ற கதை எல்லோரும் போலவும் இருந்திடக்கூடாதா என்று ஏங்கிய கதை, எல்லோரும் போல் என்னை போல் இருந்துவிடக்கூடாதா என்று ஏங்கிய கவிதை. கடலை கிழித்தபடி கதிர்கீற்றுக்கள் எழுமுன் தூங்கிய சேவர்கள் தூக்கம் கலைந்து கூந்தல் வாரி சோம்பல் முறித்து கூவி அழைப்பதற்கு முன் 4 மணிக்கே நான் எழுவேன், 4 மணிக்கே நான் எழுவேன், இந்நாயனை தான் தொழுவேன். என்னுடன் இருக்கும் என்னுடல் தொழிற்சாலை, என்னுடன் இருக்கும் என்னுடல் தொழிற்சாலை 10 விரலுக்கும் பத்திரமாய் வேலை தரும், 10 விரலுக்கும் பத்திரமாய் வேலை தரும். என் முனங்கல்களுக்கு சமையல் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளும் சலுகை தராது, என்னுடைய முனங்களுக்கு சமையல் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளும் சலுகை தராது. 4 மணிக்கு முன் 4 வயது பாலகன் பாலுக்காய் அழுவான், படுத்துறங்க விட மாட்டான். 6 மணிக்கோ என் அருமை மகள் ஆடையை அயன்பட்ட சொல்லியே அழுவான். அவசர குடுக்கை ஆட்டோக்காரன் 6:30 மணிக்கே வந்து நிற்பான், ஹோனை அடித்துக்கொண்டே இருப்பான். மூத்தவள் மூட் அவுட் ஆகி பேனை காணோம், பென்சில் காணோம், சொக்ஸ் காணோம், சொர்க்கமே காணோம் என்றிருப்பாள். தீ மிதித்து பேயடித்து பிசாசி பிரித்தவள் போல் பிதற்றியே துடிப்பாள். ஆரோகணம் அவரோகணமாகும், ஆரோகணம் அவரோகணம் அவள் வாயில் 1000 வாத்திய கருவிகளும் வந்தமர்ந்து வயலின் இசைக்கும், வழி அனுப்பி வைக்கும் முன்பே தலைவலி வந்து உயிர்த்திடும். இப்படி இந்த கவிதை தொடர்ந்து கொண்டே போகும். இந்த ஆசிரியை ஒரு பாடசாலைக்கு செல்லும் வரைக்கும், அங்கே பாடசாலை சென்ற பின்பும் சில ரெட்லைன் அடிப்பார்கள் சுணங்கி வந்தால். எனவே அவ்வாறான நேரத்தில் அந்த ஆசிரியப்படுகின்ற மன கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் இந்த கவிதைகளில் இருக்கிறது.
சில காலம் நான் பாடசாலை அதிபராக இருந்தேன், ஒரு 10 வருட காலமாக. எனவே என்னுடைய ஆசிரியர்கள் அந்த வருத்தங்கள், என்னிடம் கூடிய வருத்தங்கள், இவைகளெல்லாம் கூட இந்த கவிதைகளிலே இருக்கும். நிச்சயமாக இதை சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஆசிரியர் தொழில் தான் சிறப்பாக இருக்கும். நேரத்திற்கு போய் வந்து விடலாம், விடுமுறை இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதனாலேயே ஆசிரியர் தொழிலை இந்த விடுமுறைக்காகவும் நேரத்திற்காகவும் 2 மணி வரை தான் வேலை என்றெல்லாம் சொல்லி ஆசிரியர் தொழில்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்றால், ஒரு சிறந்த ஆசிரியருக்கு நேரம் என்பது போதாமையாகத்தான் இருக்கும். அன்று கற்பிக்க, அடுத்த நாள் கற்பிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு தேடல் இருக்க வேண்டும். மாணவர்கள் அவர்களுடைய தேர்ச்சி பத்திரங்களை திருத்த வேண்டியிருக்கும். இப்படி ஏராளமான வேலைகள் இருக்கும். அந்த விடுமுறை நாளில் கூட அவர்களுக்கு உண்மையாகவே நேரம் இருக்காது. ஒரு உண்மையான ஆசிரியர் தொழிலை நேசித்து அதை ஒரு சேவையாக செய்யக்கூடியவர்களுக்கு எவ்விதத்திலும் அந்த நேரம் போதாது. அது ஆசிரியராக இருப்பவர்கள் மட்டுமே உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆசிரியராக இருந்ததனால் எனக்குமே அது தெரியும். ஏனென்றால் பொதுவாக இந்த தொழில் ஒரு சாதாரணமாக பார்க்கப்படுகின்ற, இந்த தொழிலை செய்தால் நேரம் இருக்கும் என்று பார்த்து நிறைய பேர் இதை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் உண்மையாக இது ஒரு சேவையின் அடிப்படையில் செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு தொழில். உங்களுடைய கவிதையை கேட்கும் போது தனிப்பட்ட ரீதியாகவும் ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு புரிதல் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதே போல இந்த சிறுவர்களின் இலக்கிய படைப்புக்கு நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர், அது தொடர்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், சிறுவர் உண்மையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றுதான் அந்த பாடசாலை சூழலுக்குள் இருக்கின்ற நேரம், அந்த பாடசாலை பிஞ்சு உள்ளங்களை பார்க்கின்ற நேரம், முகங்களை பார்க்கின்ற நேரம், அந்த முக மலர்ச்சியை பார்க்கின்ற நேரம். கவிதை எழுதாதவனுக்கும் கவிதை தோன்றும். ஏனென்று சொன்னால் காலையிலே வருகின்ற சில மலர்ந்த மலர்களைப் போல அந்த குதூகலத்தோடு அந்த மாணவர்கள் அல்லவா. அப்போ அவ்வாறு அந்த மாணவர்களை பார்க்கின்ற போது என்னுள் எழுகின்ற சில எண்ணங்களை கவிதைகளாக வடித்திருக்கின்றேன். பொதுவாக அந்த 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 கவிதைகளும் மாணவருடைய உள்ளங்களை இருக்கக்கூடியதாக, அவர்களுடைய அவலங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதையை சொல்லலாம் நினைக்கிறேன். சில நத்தைகளை நான் கண்டேன், சில நத்தைகளை நான் கண்டேன், அவை புத்தக நத்தைகள், அவை புத்தக நத்தைகள். தூக்க முடியாத சுமைகளை அவை இப்போதே தூக்கிச் செல்கின்றன. தூக்கி முடியாத சில விடயங்களை அவை தூக்கிச் செல்கின்றன. அட்டைகள் செய்த அத்தனை அராஜகங்களும் இந்த நத்தைகள் தானே சுமக்க வேண்டும், இந்த நத்தைகள் தானே சுமக்க வேண்டும். பல மைல் தூரங்களை இந்த பாரத்தையும் சுமந்தபடி அவை சுமக்கின்றன. அந்த அட்டைகள் போட்ட அத்தனை பாதைகளிலும் எமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இரத்தத்தை அவைகள் உறிஞ்சு குடிக்கின்றன, இரத்தத்தை அவைகள் உறிஞ்சு குடிக்கின்றன. உண்மையிலே அந்த அந்த மாணவர்களை பார்க்கின்ற போது காலையிலே தோல் பேக்கை போட்டுக்கொண்டு பல கிலோ பாரங்களை அவர்கள் நியாயமாக சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த அந்த காட்சியை தான் இந்த கவிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த 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 மாணவர்களுடைய சில யதார்த்தங்கள் இந்த கவிதைகளுக்குள் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு ஆசிரியரின் இடத்திலிருந்தும் ஒரு மாணவர் இடத்திலிருந்தும் பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் என்பது மிக அற்புதமானது. குறிப்பாக இந்த ஒரு எண்ணம் தான் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களையும் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் சொன்னது போல இந்த கல்வி முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று பொதுவாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமாம், இப்போது அதாவது சில நேரங்களிலே எமது நாட்டை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன் கொள்கை இல்லாதவர்கள் கூடுதலாக இருக்கின்றவர்கள் என்று கூற முடியும். ஒரு பொது கொள்கைக்கு வரக்கூடிய அம்சங்கள் எமது நாட்டிலே மிக மிக குறைவு. சில அன்ற காலத்துக்கு உள்ள அரசுகள் நினைக்கின்ற சில விடயங்களை கல்விக்குள் திணிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். நவீன கல்வி மாற்றங்களை சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரமும் கூட அந்த அவாக்கள் பூரணமாக நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நவீன கல்வி மாற்றங்கள் பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு மாணவர்களை சென்றடையும் என்றதிலே சிக்கல் இருக்கிறது. சில தீர்மானங்கள், சில திட்டங்கள் மேல் எழுந்த வாரியாக அல்லது வசதி உள்ள பாடசாலைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில பாடத்திட்டங்கள் கூட வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில ரிமோட் ஏரியா அல்லது அதிகமாக மாணவர்கள் இருக்கக்கூடிய கிராமிய
புலங்களை வைத்து கொண்டு அந்த திட்டங்கள் அமைக்கப்பட்டால் நான் நினைக்கின்றேன் அது எல்லோருக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்கும் என்று. உதாரணமாக ஒரு ஸ்மார்ட் போர்ட் இப்போ நவீன கற்பித்தலில் ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கிறது. அந்த ஸ்மார்ட் போர்டை எத்தனை கிராமிய பாடசாலைகள் பெற்றிருக்கின்றன அல்லது எத்தனை தோட்டப்புற பாடசாலைகள் அவற்றை பயன்படுத்துகின்றன என்று பார்க்கின்ற போது மிக கவலையளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலெழுந்த வாரியாக நாங்கள் திட்டங்களை போட்டு அவைகள் அதை கீழ் மட்டத்துக்கு சென்றடையும் போது அந்த பாடத்திட்டம் நிறைவடைந்து விடுகிறது. அதற்கு 10-15 வருடம் போகின்றது. எனவே அவ்வாறு போகின்ற நேரம் எதிலுமே பூரணத்துவம் இல்லாத ஒரு நிலை தோன்றுகிறது. மீண்டும் திரும்ப நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்து பழையதை சிந்திக்க வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொது கல்வி திட்டம் அல்லது பொது கொள்கை ஒன்று கல்வியிலே அமுல்படுத்தப்பட்டால் நான் நினைக்கின்றேன் அது பொதுவாக எல்லாருக்கும் அது சார்ந்ததாக எல்லோருக்கும் வாய்ப்பானதாக அமையும் என்று நினைக்கின்றேன். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதனை மாற்றால் இடம் பெறாத வகையில் அவை இருந்தது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இலங்கை மாணவர் சமூகம் ஒரு பாடையோடு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நவீன சவால்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். அந்த அமைப்பு பின்பற்றப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு சில தொழில்களுக்காக பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்களாகத்தான் நமது கல்வி முறை இருக்கின்றதோ என்ற கேள்வி இருக்கின்றது. என்று நாங்கள் இந்த வெளி உலகத்தை பார்க்கும்போது அத்தனை தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த நமது கல்வி நடவடிக்கையின்படி அந்த தொழில் வாய்ப்புகளுக்கான அத்திவாரம் இங்கு போடப்படுகின்றது என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. சில தொழில்களை நாங்கள் செய்யும் போது நாங்கள் படித்ததற்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில தொழில்களுக்கு மட்டுமே இந்த கல்வி தேவைப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே கல்வி முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இன்று எத்தனை தொழில்கள் இருக்கின்றது, எவ்வாறான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது, இது தொடர்பாகவும் இந்த கல்வி முறையினூடாக கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு முன்னேற்றகரமான ஒரு சமூகத்தையும் எதிர்காலத்தையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். அருள்வாக்கி அப்துல் காதர் மன்றத்தின் தலைவராக இருக்கின்றீர்கள். இந்த மன்றம் தொடர்பாகவும் இதன் செயல்பாடுகள் தொடர்பாகவும் கூற முடியுமா? ஆமாம், அருள்வாக்கி அப்துல் காதிர் புலவர் என்பவர் ஒரு தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கிய புலவர். 1800 காலப்பகுதியிலே பொதுவாக தமிழ் இலக்கியத்திற்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மலையகத்தில் பிறந்தவர் இவர். எனது ஊர் சொந்த ஊர் தெல்தோட்டை அவருடைய பிறப்பிடம். எனவே அவர் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு மிக பங்கு வகித்த ஒரு புலவர் என்று சொல்லலாம். அதாவது இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சிக்கு எமது சித்திலபை அவர்கள் பங்காற்றியது போல அதே சமகால பகுதியிலே தான் இவரும் வாழ்ந்திருக்கின்றார். எனவே ஒரு அறிஞர் சித்திலபையை பேசுகின்ற அளவுக்கு இவர் பேசப்படாமல் இருக்கின்றார். ஆனாலும் இவருடைய ஆக்க இலக்கிய படைப்புகள் என்பது மிக முக்கியமான தமிழ் இலக்கிய இலக்கணங்களோடு பிசகாமல் இருக்கக்கூடிய ஒரு புலவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதாவது இவருக்கு சொல்லுவோம் அருள்வாக்கி என்று சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் பாட்டாலே விளக்கேற்றி பாட்டாலே விளக்கை அணைப்பார். அத்தகைய அற்புதம் நிறைந்தவராக அவர் காணப்படுவார். எனவே அவருடைய பாடல்கள் மூலமாக விளக்கு தானாக எரியும். விளக்கு எரிந்த திரி அவர் பாட்டு பாடுகின்ற நேரம் தானாகவே அலையக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. எனவே அந்த தீர்க்கதரிசியுடைய நிறைய காலப்பகுதிகளை சில குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவர் மறக்கடிக்கப்பட்டிருந்தார். எனவே எமது பிரதேச ஊரைச் சேர்ந்தவர் என்ற அமைப்பிலே அவரை வெளியுலகுக்கும் அதே போன்று ஏனைய இலக்கிய உலகுக்கும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற அமைப்பு தான் எமது இந்த அருள்வாக்கி அப்துல் காதர் கலை இலக்கிய கழகம் என்பது. பொதுவாக அவருடைய நவம்பர் மாதம் அவருடைய பிறந்த தினம் வரும். எனவே அந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே அவருடைய நினைவு பேருரையை நாங்கள் பிரதானமாக செய்வோம். அது பொதுவாக தெல்தோட்டையிலே, அதே போல் கண்டி, அதே போல் கொழும்பு ஆகிய பிரதேசங்களிலும் செய்வோம். கடந்த வருடம் நாம் கொழும்பிலே செய்திருக்கின்றோம் அவருடைய நினைவு தினம். அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இளம் கவிஞர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த இளம் கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எமது முகநூல் கவி குழுமம் ஒன்று இருக்குது, அதே பேரில் இருக்கிறது. எனவே அந்த குழுமத்திலே கவிதைகள் எழுதக்கூடிய இருப்பார்கள், இளம் கவிஞர்கள் இருப்பார்கள். அவர்களை பட்டை தீட்டி அவர்களை பூர்ணமான ஒரு கவிஞர்களாக உருவாக்குவதற்கு அந்த அருள்வாக்கி அப்துல் காதர் கலை இலக்கிய கழகத்துடைய முகநூல் பக்கத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல் அவரை இன்னும் பிரபலப்படுத்துவதற்கும் அவரை தேடி ஆராய்வதற்கும் பொதுவாக நிறைய பல்கலைக்கழகங்களிலே அவர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஆய்வு
செய்திருக்கின்றார்கள். எனவே அவரை ஆய்வு உட்படுத்தி அவருடைய இலக்கிய ஆய்வுகளை நாங்கள் வெளியிட நினைத்து கொண்டிருக்கோம். அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் அதனை நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். சிறப்பான எண்ணங்களோடு செயற்படக்கூடிய ஒரு மன்றம் தொடர்ச்சியாக அதன் சேவையின் தொடரட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக ஒரு மாணவருக்கு ஒரு பாராட்டு அங்கீகாரம் என்பது மிக முக்கியம். அது இந்த தொழிலில் இருப்பதனால் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விடயம் தான் உங்களை இன்று எழுத்தாளராக மாற்றிருக்கும். ஆரம்பத்தில் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ சொன்ன பாராட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு விடயம் உங்களை அடையாளப்படுத்தியிருக்கும், நானும் எழுத்தாளர் என்று. அந்த அடையாளம் எப்போது உங்களுக்கு தோன்றும்? ஆமாம், இதிலே பொதுவாக நான் எழுத்துலகுக்கு வருகை தந்தது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பிரசுரமான சிந்தாமணி, தினபதி, சிந்தாமணி என்ற பத்திரிகைகள், அதே போன்று மித்திரன் போன்ற பத்திரிகைகள். எனவே இந்த பத்திரிகைக்கு நான் பாடசாலை காலத்தில் தரம் 9, 10 படிக்கின்ற காலத்திலே கவிதை எழுதியிருப்பேன். நிறைய கவிதைகள் வரும், ஆனால் அந்த கவிதைகளை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது அதனை நான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எங்களிடத்திலே இருக்குது. சில நேரங்களில் பத்திரிகைகளை யாரிடமோ வாங்கி படிப்போம், அவ்வாறான சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு அந்த நேரத்தில் எழுதின கவிதைகளில் ஒரு சில கவிதைகளை எமது ஆசிரியர் மிஸ்டர் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அவர் காலம் சென்று விட்டார். அவர் சில கவிதைகளை படித்து உனக்கு நல்ல கவிதை எழுத வருகிறது, நீ கவிதை எழுதலாம் என்ற ஆர்வத்தை ஊட்டக்கூடியவதாக இருந்தார். அடுத்தவர் சுகார ஆசிரியை என்று சொல்லக்கூடிய எமது A-லெவல் ஆசிரியை, அவரும் எங்களுக்கு நிறைய கவிதை எழுதுவதற்கு இலக்கிய மன்றத்திலே முக்கியமான பாடசாலையிலே எழுதக்கூடிய சஞ்சிகைகளுக்கும் எங்களை அடிக்கடி தூண்டுவார். சில ஆக்கங்களை கவிதைகளை அவரே எழுதி அவரே போஸ்ட் பண்ணுவார். பத்திரிகைக்கு போஸ்ட் பண்ணி பத்திரிகையில் வந்த பிறகு காட்டுவார், அந்த உங்களுடைய கவிதை வந்திருக்கிறது என்று சொல்லி. அதே போல் நான் பல்கலைக்கழகம் சென்ற பின்பு பேராதனை பல்கலைக்கழகம் உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு களமாக அமைந்த ஒரு இடம். என்னென்னு சொன்னால் நேரம் ஒரு பக்குவப்பட்ட வயது. எனவே அந்த நேரத்திலே சங்கப்பலகை என்ற இருக்கிறது. அந்த சங்கப்பலகையிலே என்னுடைய கவிதைகள் பிரசுரமாகும். ஓய்வு நிலை பேராசிரியர் துரை மாணவருடன் சேர்வர்கள், அவரை எந்த நேரத்திலும் மறக்க முடியாது. என்னுடைய கவிதைகள் எல்லாம் அவர் பட்டியல்படுத்துவார், கவிதைகளை செப்பனிட்டு தருவார். இந்த கவிதைகளை நீ சங்கப்பலகையிலே பார்வைக்கு போடு என்று சொல்வார். அதே போன்று மகேஸ்வரன் சேர் அவர்கள், ஓய்வு பெற்ற கலாநிதி மகேஸ்வரன் சேர் அவர்கள், அவர்களும் இந்த கவிதைகளை பார்த்து செப்பனிடல் செய்வார். பேராசிரியர் நூமான் சேர் அவர்கள் பொதுவாக என்னுடைய கவிதைகளுக்குள்ள யாப்பிலக்கணம் மாறாமல் இருக்கும். சில நேரங்களிலே கடவுள் இறைவன் கொடுத்த ஒரு வரம் ஒன்று இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே கவிதை அமைப்பில் எல்லா வகையான கவிதையும் எனக்கு எழுத முடியும். யாப்பு இலக்கணம் தவறாமல் மரபு கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, அதே போன்று ஹைக்கூ கவிதை, தற்போது இருக்கின்ற அதாவது சிறிய பாரதிக்கான நவீன கவிதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இப்படியான எந்தெந்த வகையான கவிதைகள் இருக்கிறதோ அந்த வகையான கவிதைகளிலே நான் எழுதியிருக்கின்றேன். எந்த அளவு தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன் என்பது தெரியாவிட்டாலும் கூட எழுதுவேன் என்ற அமைப்பு இருக்கிறது. எனவே இவைக்கு எல்லாம் எனக்கு தீனி போட்டது பேராதனை பல்கலைக்கழகம். அதே போன்று தமிழ் சங்கம், பேராதனை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் சங்கத்துடைய இதழாசிரியராக நான் இருந்த காலப்பகுதி. எனவே அந்த நேரத்திலே இதழாசிரியராக இருந்து பல பணிகளை ஆற்றுகின்ற போது அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பிற்காலத்திலே இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்த பிறகு அந்த கவிதை எழுதுவதற்கு கால அவகாசம் கிடைக்காமல் போனது. அதே போல் அதிபராக இருந்த காலப்பகுதியிலே முற்றுமுழுதாக கிடைக்கவில்லை. அதை இப்போது நான் அதிபர் அமைப்பிலிருந்து கண்டி வலயக்கல்வி பணிமனைக்கு சென்ற பின்பு எனக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரம் எனக்கு சிறந்தோடு ஆக்க இலக்கிய படைப்புகளை படைப்பதற்கு எண்ணில் அடங்க நான் நினைக்கின்றேன். ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதி வைத்திருக்கின்றேன். சில நூல்கள் உருவப்பெற்றிருக்கின்றன. சில தொகுப்பு நூல்களில், பல நூல்களில், தொகுப்பு நூல்களில் வெளிவந்திருக்கிறது. அவ்வாறு கவிதையிலே ஆர்வம் முட்டல் கூடுதலாக சிறுகதையின் பொதுவாக இப்போ நாவல் ஒன்றும் எழுதி கொண்டிருக்கின்றேன், நிறைவு பெறவில்லை. சிறுகதைகளை எழுதி வைத்திருக்கின்றேன்.
கூடிய விரைவிலே அவற்றை நான் ஒரு தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒவ்வொரு புத்தகங்களை பிரசுரிப்பதாக இருக்கட்டும், ஒரு கவிதையை வெளியிடுவதாக இருக்கட்டும், அது ஒரு குழந்தையை பிறக்க செய்வது போல ஒரு உணர்வை அவர்களுக்கு தரக்கூடியது. அந்த வகையில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. அதே போல விருதுகளுமே இங்கே இருக்கின்றது. இந்த விருதுகள் தொடர்பாக பேசலாம். இது எந்த அளவு மகிழ்ச்சி உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது? இது தொடர்பாக எவ்வாறான விருதுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? ஆமாம், விருதுகள் என்று பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு அதனுடைய பெருமதி அல்ல இன்னைக்கு முக்கியம், அதனுடைய அமைப்பு அல்ல இன்னைக்கு முக்கியம். கிடைக்கின்ற அந்த சொற்ப தொகைகளோ அல்லது ஒரு சான்றிதழோ இன்னைக்கு முக்கியம் அல்ல. அவற்றிலே கிடைக்கின்ற எமது திறமைக்கான ஒரு அங்கீகாரம், அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற போது அளவில்லா மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. இது எனது பேரதனை பல்கலைக்கழகத்திலே எனக்கு கிடைத்த சாகித்ய விழாவிலே பெற்றுக்கொண்ட விருதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விருது பற்றி சொல்ல வேண்டும். இதுவும் இந்தியாவிலே வெளியிடப்பட்ட என்னுடைய சிறுவர் இலக்கியம் சம்பந்தமாக. அது நோபல் உலக சாதனையாக நிகழ்த்தப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள 100 கவிஞர்களுடைய 50 பாடல்களை கொண்ட தொகுதி, சிறுவர் பாடல் தொகுதி. அந்த சிறுவர் பாடல் தொகுதியில் என்னுடைய கவிதை தொகுதியும் இருக்கிறது. அது நோபல் உலக சாதனை படைத்த அமைப்பு. எனவே அந்த அமைப்பினர் ஊடாக எனக்கு கிடைக்கப்பெற்ற இரட்டை நோபல் உலக சாதனை என்ற இந்த விருது நான் மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த விருது இது அதாவது எம்ஜிஆர் அவார்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே கண்டி கலை இலக்கிய பேரவை, அதே போன்று முத்தரி ஃபவுண்டேஷன் மூலமாக எனக்கு 2 விருதுகளை தந்தார்கள். ஒன்று என்னுடைய சமூக சேவைக்காக, என்னுடைய சமூக சேவையிலே கால் பதித்தமைக்காக வேண்டி தேசாபிமானி என்ற விருது ஒன்று கிடைக்கப்பட்டது. என்னுடைய பாடசாலை அதிபராக இருந்த காலப்பகுதியிலே கல்வியிலே பாடசாலை சிறந்த அடைவுகளை அடைந்த நிலைமை இருந்தது. 100% பெறுபேறுகள் பாடசாலையிலே கிடைக்கும். எனவே அதற்காக வேண்டி கல்வி சுடர் என்ற விருது கிடைக்கப்பட்டிருந்தது. அவைகள் பெருமதி வாய்ந்ததாக காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விருதுகள் இருக்கின்றது. நேரம் போதாமையினால நாங்கள் அந்த விருதுகள் தொடர்பாக முழுமையாக பேச முடியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கல்வி சார்ந்த உங்களுடைய பார்வையாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த உங்களுடைய பார்வையாக இருக்கலாம், அது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை உங்களோடு கலந்துரையாடும் போது எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த பார்வையினூடாக சமூகத்தில் மாற்றத்தையோ கல்வி சார்ந்த மாற்றத்தையோ உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மிக நன்றி எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கலையகத்துக்கு வந்தமைக்கு. ஆமாம், நானும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது கொத்மலை கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் நடராஜா சேர் அவர்கள், அதே போன்று தனஞ்சயன் தயாரிப்பாளர் அவர்கள், அதே போன்று காயத்ரி ஆகிய உங்களுக்கும் இது போன்ற ஒரு மேடையை எனக்காக அமைத்து தந்த நேத்ரா டிவி தயாரிப்பாளர் குழுவினருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். இன்று எங்களோடு இன்னைக்கு இணைந்திருந்தார் அருள்வாக்கி அப்துல் காதர் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர், எழுத்தாளர், கண்டி கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் IM ஜமீல் அவர்கள். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதியும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சஜா அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியை வழங்கிய அனைத்து தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி.